வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த சங்கிகளோட சிங்கிகளும் மோடி கிட்ட வந்து நாம நல்ல அபிப்பிராயம் கிரியேட் பண்ணணும், மோடிக்கு பெருமை தேடி தரணும் அப்படிங்கிற வகையில பல முட்டாள்தனமான விஷயங்களை, பல அநாகரிகமான விஷயங்களை, பல தேச துரோகமான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல உள்நாட்டு சங்கியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடநாட்டு சங்கிகளுக்கு போவோம். உள்நாட்டு சங்கின்னு நான் சொன்னது, சங்கிகளோட சிங்கிகளாக மாறி இருக்கும் அதிமுகவை சேர்ந்த நம்ம வில்லேஜ் விஞ்ஞானி திரு செல்லூர் ராஜு அவர்களை ஒரு பேட்டியில சொல்றாரு, ராணுவ அதிகாரிகளுக்கு என்னங்க தெரியும், ராணுவத்துல இருக்கலாம் என்ன பெருசா சண்டை போட்டாங்க, இப்பதான் எல்லாம் டெக்னாலஜியா மாறிடுச்சே, இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இருக்கு. இந்த டெக்னாலஜியை உண்மையிலேயே இந்தியாவுக்கு கொண்டு வந்த மோடிக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். மோடி தானே கஷ்டப்பட்டு ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினாரு. அதுக்காக தானே கஷ்டப்பட்டு வந்து அவர் சவுதி அரேபியா டிப்ப கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. மோடி டெக்னாலஜியை கொண்டு வந்ததுனால தாங்க இந்தியா ஜெயிச்சது. ராணுவ வீரர்கள் போராடினதுனாலயோ இல்ல உயிரை பணைய வச்சு சண்டை போட்டதுனாலயோ இந்தியா ஜெயிக்கலங்க அப்படின்னு பேசுறாரு. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தரப்புல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில ராணுவ வீரர்களுக்கு நாம நன்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்வர் பின்னால ஒட்டுமொத்த தமிழ்நாடு நின்னு ராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய நன்றியை நாம தெரிவிச்சோம். இத பொறுக்காம இப்படி ஒரு விஷயத்த இந்த வில்லேஜ் விஞ்ஞானி சொல்லி இருக்கு. இதற்கு கடுமையான எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. இந்நாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாரும் கொந்தளிச்சிருக்கிறாங்க. கடுமையா இதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வரப்போற தேர்தல்ல வந்து நிப்பீங்கல்ல, நீங்க எந்த தொகுதியில நின்னாலும் அந்த தொகுதியில வந்து உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி உங்களை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. சரி, சங்கிகளோட சிங்கிகள் தான் இப்படி இருக்குன்னா சங்கிகள் இதை விட மோசம். நான் சொல்றேன், முட்டாளா கூட இருந்துடலாம், ஆனா கடைஞ்செடுத்த தேச துரோகியா இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அப்படிப்பட்ட வேலையை தான் இந்த சங்கி கூட்டம் வட மாநிலங்கள்ல செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, மத்திய பிரதேசை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ விஜய் ஷா அவர் பேரு, அவர் வந்து மேடையில பேசுறாரு. இவங்கதான் திரங்கா யாத்ரான்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல ஓட்டு பொறுக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட யாத்திரையில ஒரு மேடையில அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம் நாட்டு சகோதரிகளோட குங்குமத்தை அழிச்சவங்கள அவங்க நாட்டு சகோதரியை அனுப்பியே நாம வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு கர்னல் சோஃபியா குரேஷியை பத்தி பேசுறாரு. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அறிவு இருக்காடா? ராணுவம் அப்படிங்கிறது மதத்துக்கு அப்பாற்பட்டது, அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். ராணுவத்துல ஆள் எடுக்கிறாங்களே, ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனான பார்த்து எடுக்கிறாங்க. போர்ல நின்னு போராடுறாங்க, சக ராணுவ வீரருக்கு ஆபத்துனா முன்னால விழுந்து குண்டு வாங்குறானே, அவன் ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனான பார்த்து வாங்குறான். கர்னல் சோஃபியா குரேஷியோடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ராணுவ அதிகாரியா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் the first woman to lead an Indian contingent in a United Nations peacekeeping mission. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அதிகாரியை தான் பிரஸ்ஸ சந்திச்சு பொறுப்பா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. எப்படி அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைமுறைப்படுத்தப்பட்டது, எப்படி ரொம்ப டெடிகேட்டடா பிரிசிஷனோட 9 டெரரிஸ்ட் முகாம்களை வந்து நாங்க தாக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா ஒரு பிசர் தட்டாம அவங்க பிரஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ராணுவ வீரரை இந்த டெரரிஸ்டோட சகோதரின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவங்க என்ன பாகிஸ்தானுடைய சகோதரியா? ஒவ்வொரு இந்தியனுடைய சகோதரி. இந்தியால பிளெட்ஜ் எடுக்கிறோம், என்ன சொல்றோம்? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஏன் சொல்றோம்? வெறும் வாய்மொழியா வார்த்தையாது, உணர்வு பூர்வமா சொல்றோம். ஒவ்வொரு இந்தியனையும் அவன் கிறிஸ்டியனா முஸ்லிமா ஹிந்துவா அப்படின்னு டெஸ்ட் எடுக்காம உண்மையிலேயே உணர்வு பூர்வமா சகோதரன் சகோதரி அப்படின்னு நினைக்கிறோம். சோஃபியா குரேஷி ஒவ்வொரு இந்தியனின் சகோதரி. அது எப்படி கூச்சமே இல்லாம அப்படி சொல்ல முடியுது? உங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ் ஒரு கருவிகள். உங்களுக்கு வேணும் போது அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, உங்களுக்கு வேணும்னா தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? இவ்வளவு பேசுறீங்களே, பாஜகவுல ஒரு முஸ்லிம் எம்பி இருக்காங்களா நாடாளுமன்றத்துல? யூபி தேர்தல்ல ஒரு முஸ்லிம் கேண்டிடேட் நிக்க வச்சதா பாஜக? உங்களுக்கு வேணும்னா ஒரேடியா ஓரம் கட்டுவீங்க, உங்களுக்கு வேணும்னா கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி
இத வச்சு தேசபக்தி கிளாஸ் எடுப்பீங்களா? இன்னைக்கு ஜபல்பூர் ஹைகோர்ட் இந்த விஜய் ஷாக்கு எதிராக கேஸ் பதிவு பண்ணோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டே முன் வந்து சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு இவங்க அட்ராசிட்டி. கொஞ்சம் நஞ்சமா 10 நாளா அந்த வார் ஹிஸ்டீரியாவை எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய சங்கிகள், மீடியால இருக்கக்கூடிய சங்கிகள். இன்னைக்கு ஜபல்பூர் நீதிமன்றமே இதை பொறுக்க முடியாம இந்த ஆள் பேசினதுக்கு இந்த ஆள் மேல வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டான். சாவர்கர் பரம்பரை இல்லையா? உடனே அந்தர்பல்ட்டி அடிச்சு, ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், என் மகளே ஒரு 100 முறை வேணாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேசும்போது யோசிக்க மாட்டீங்களா என்ன பேசுறீங்கன்னு? தொடர்ந்து பெண்களை இந்த சங்கி கூட்டம் தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல இழிவுபடுத்துது. இதுல லேட்டஸ்ட் டார்கெட் கர்னல் சோஃபியா குரேஷி. முதல்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இறந்து போன நேவல் ஆபீசர் நர்வாலுடைய மனைவி ஹிமான்ஷி அவங்க சொல்றாங்க ஒரு பேட்டியில, எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம், ஆனா அதை விட இந்த நாட்டுல அமைதி காக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் முக்கியமா படுது. போன என் புருஷ உயிரை திரும்பி கொண்டு வர முடியாது, ஆனா நாட்டுல இருக்கக்கூடிய உயிர்கள் அந்த இந்தியர்களை நாம அமைதியா பாதுகாக்கணும். அதனால வீணா இங்க இருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லிம்ஸ் மேல வெறுப்ப பரப்பாதீங்கன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அதுக்கு எவ்வளவு சிங்கமா. இவளுக்கு அப்துல்லோட கனெக்ஷன் இருக்கு, அக்பரோட கனெக்ஷன் இருக்கு. இவ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிக்கும் போது அவங்க கூட இருந்தா, இவன் கூட இருந்தா. இதை விட வன்மத்தை, இதை விட வக்கரத்தை யாராலையும் கக்க முடியாது. அவ்வளவு தூரம் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பதிவுகள் போட்டாங்க. அந்த பெண் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தா. இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. யாரு தேச துரோகி அப்படின்னு கேட்டா அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை, இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? அவங்கள பார்த்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க என்ன கம்மியா? சோசியல் மீடியால தினம் பெண்களுக்கு எதிராக இப்படி வக்கரத்தையும் வன்மத்தையும் பரப்பக்கூடிய இவர்கள் என்ன ரகத்தை சேர்ந்தவங்க? சைக்கலாஜிக்கல் டெரரிஸ்ட். அவங்க செய்யாத அதே வேலையை தானே நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹிமான்ஷி நர்வாலுக்கு அடுத்தது விக்ரம் மிஸ்ரி, வெளியுறவு செயலாளர். அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? போர் நிறுத்தத்தை அவர் அறிவித்தார் நாட்டுக்கு. அது அவருடைய வேலை. போர் கண்டினியூ பண்ணுமா நிறுத்தணுமா அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணல. யாரு முடிவு பண்ணா? நியாயமா பார்த்தா இந்த நாட்டோட பிரதமர் முடிவு பண்ணிருக்கணும். ஆனா அவரும் கையாலாகாதவர் ஆயிட்டார்ல. எங்கேயோ வாஷிங்டன் டிசில உட்காந்து ஒருத்த முடிவு பண்றான், இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்தணுமா கூடாதா அப்படின்னு. நாட்டுடைய பிரதமர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால அவர் ட்வீட் போடுறாரு, அமெரிக்கால இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்திட்ட அப்படின்னு. 8 மணிக்கு பிரதமர் பேசுறாருன்னா 7:30 மணிக்கு ட்ரம்போட பிரஸ் மீட் நடக்குது. மீண்டும் முதல் வலியுறுத்துகிறார். மிரட்ன, உனக்கு வர்த்தகம் முக்கியமா இல்ல வார் முக்கியமா? சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமானா நம்ம சங்கிக்க சாப்பாடு முக்கியம் தான் சொல்லும். அந்த மாதிரி வர்த்தகம் முக்கியமா வார் முக்கியமான்னு கேட்டோன்னே நம்ம ஜி அப்படியே காலில் விழுந்து படிஞ்சிட்டாரு. யாருடைய வர்த்தகம் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு தெரியும் யார் யாருடைய வர்த்தகத்தை தொடர்ந்து இந்த 10 வருஷமா இந்த மோடி அரசாங்கம் பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படின்னு. அப்ப நாட்டுடைய பாதுகாப்பை விட ஒரு சில கார்பரேட் முதலாளிகளுடைய வர்த்தகம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. ஒட்டுமொத்த சுயமரியாதையும் கொண்டு போய் அமெரிக்கா காலில் அடமானம் வச்சிட்டீங்க. சரி, 8 மணிக்கு பேசுறாருல, 7 மணிக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் டிபேட் நடக்குது. ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு, ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு. உடனே சங்கிகள்லாம் 8 மணிக்கு எங்க ஜி பேசுவாரு பாருங்க, ஜி இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. நம்ம ஜியாவது விளக்கம் கொடுக்கறதாவது. மனுஷன் ட்ரம்ப்ங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வரலையே. வழக்கம் போல ஏத்த இறக்கத்தோட எழுதி கொடுத்த டயலாக டெலிபிராம்டர் பார்த்து படிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் சவுதி அரேபியால நடக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் மாநாட்டுல இன்னைக்கு ட்ரம்ப் பேசுறாருங்க. திரும்ப இவ்வளவு வருஷம் 75 வருஷ சுதந்திர இந்தியா வரலாற்றுல 3வது நாட காஷ்மீர் விஷயத்துல நம்ம தலையிடவே விட்டதில்ல. ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணாரோ அதான் இந்தியாவில் நடக்குது. அப்ப இந்தியாவோட பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி வருதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையில வர்த்தகத்தை பத்தி நாங்க பேசவே இல்லை. அப்போ ட்ரம்ப் சொன்னது உண்மை, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ட்ரம்ப் மத்தியஸ்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல வர்த்தகத்தை பத்தி நாங்க பேசவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மோடி 8 மணிக்கு பேசும்பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு? 2 முக்கியமான விஷயங்கள் சொன்னாரு. ட்ரேட் அண்ட் டெரர் will never go together. வர்த்தகமும் வன்முறையும் சேர்ந்து பயணிக்க முடியாது. அதே மாதிரி நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கெல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு.
பிளாக்மெயில் அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் யூஸ் பண்றாருங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ உங்களை அச்சுறுத்தி இருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதுல பெரிய விஸ்வகுரு 56 இன்ச்சுன்னு வேற மாறு தட்டிக்கிறீங்க. ஒரு போரை நிறுத்தணுமா, என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவே உங்களால எடுக்க முடியலையா? அந்த அளவுக்கு அமெரிக்காக்காரன் உங்க கையை கட்டி போட்டுருக்கானே. பாகிஸ்தான் கேட்டுக்கிறதுனால நாங்க ஆபரேஷன்ஸ் நிறுத்திட்டோம், சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுக்கப்புறமும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால. இன்னைக்கு எல்லா பத்திரிகைகள்லயும் பாகிஸ்தான் ஷாபாஸ் ஷெரீப் என்ன சொல்றாரு? பாகிஸ்தான் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு மாறு தட்டிட்டு இருக்காங்க. உங்களால ஏன் அதை செய்ய முடியல? ஏன் ஒரு விளக்கம் கொடுக்க முடியல? ட்ரம்ப் சொன்னது பொய்னு ஏன் மறுக்க முடியல? ஏன் அந்த தைரியம் இல்ல? அப்ப எந்த அளவுக்கு ஒரு வீக்கான பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. சைனாக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், பாகிஸ்தான்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், யுஎஸ் காரன் மதிக்க மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் நீங்களாவது வாயை திறந்து பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாருங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரேட் நேஷன்ஸ். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டுல வைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஒரு ரோக் நேஷன். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து வன்முறையை வளர்த்து வச்சுட்டு இருக்கான். இந்தியா அதை பண்ணுதா? 10 வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமா. இன்னைக்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டுல வச்சு விமர்சனம் பண்றானா? அதற்கான காரணம் என்ன யோசிச்சு பாத்தீங்களா? ஷாபாஸ் ஷெரீப், மோடி 2 பேரையும் சமமா வைக்கிறான் ட்ரம்ப். என்ன பேசுறாரு? ஷாபாஸ் ஷெரீப், மோடி 2 பேருமே கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு பேசுறாரு. ஷாபாஸ் ஷெரீப் எவ்வளவு பெரிய அடிப்படைவாதி, பாசிஸ்ட், சர்வாதிகாரின்னு நமக்கு தெரியும். அப்ப அவரோட மோடியை கம்பேர் பண்றீங்கன்னா உண்மையத்தான் பேசுறாருன்னு சொல்ல வரீங்க. எனக்கு புரியுது, உண்மையத்தான் பேசியிருக்காரு. நீங்க மோடியும் ஷாபாஸ் ஷெரீஃபையும் கம்பேர் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இந்தியாவை பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதை நாங்க எதிர்ப்போம், அதை நாங்க கேள்வி கேட்போம். பாகிஸ்தான் கெஞ்சிடுச்சு, அதனால போர் நிறுத்திட்டோம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நாளைக்கு பாகிஸ்தான் திரும்ப அட்டாக் பண்ணானா என்ன பண்ணுவீங்க? எங்க கொண்டு போய் உங்க முகத்தை வச்சுப்பீங்க? இன்னைக்கு இந்த வார் ஹிஸ்டீரியாவை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். எலெக்ஷன் வருது இல்லையா பீகார்ல, அது வரைக்கும் இது அப்படியே மெயின்டைன் பண்ணோம்ல. இந்த ஃபீவர், இந்த ஹிஸ்டீரியாவை மெயின்டைன் பண்ணோம்னு 10 நாள் திரங்கா யாத்திரா ஊர் ஊரா போய் ஆபரேஷன் சிந்தூரோடைய பெருமையும் மோடியோடைய பெருமையும் சொல்ல போறாங்க. ராணுவ வீரர்களுக்கு கிரெடிட் கொடுக்க தெரியலங்க. அவ்வளவு போஸ்டர் அடிக்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ், ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ். அதுக்கு உண்மையான சக்சஸ் ஆன அந்த ராணுவ வீரர்களோட போட்டோ போட தெரியல. இந்த திரங்கா யாத்திராவுக்கு காரணமே இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு, உள்ளூர்ல தொங்கி போன மானத்தை தூக்கி நிறுத்தணும். இன்னொன்னு, சர்வதேச லெவல்ல தொங்கி போன மானத்தை தூக்கி நிறுத்தணும். IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் தூக்கி கொடுக்குறான். ஓவைசி அழகா சொன்னாரு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா, இன்டர்நேஷனல் மிலிட்டரி ஃபண்டா? பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பைசாவை தூக்கி கொடுக்குறீங்களா, அவன் எதுக்கு யூஸ் பண்ணுவான், பயன்படுத்துவான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இந்தியாவுக்கு ஒரு நாடு கூட சப்போர்ட் பண்ணி அங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஓட்டு போடலங்க. எல்லா நாடும் அமைதியா பாகிஸ்தானுக்கு பணத்தை தூக்கி கொடுக்கும் போது வேடிக்கை பாக்குறாங்க. இது மட்டும் இல்ல, சைனா ஆதரவா பேசுறான், துருக்கி ஆதரவா பேசுறான் பாகிஸ்தானுக்கு, அசர்பைஜான் ஆதரவா பேசுறான். அப்போ எங்கேயோ உங்களுடைய ஃபாரின் பாலிசி எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ட்ரம்ப் முதல் முறை ஆட்சிக்கு வரும்போதே இவர் போய் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு நம்ம ஜி. அதுக்கப்புறம் எவ்வளவு மரியாதையோட இவர் நடத்துறாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டு போனாரு. இப்ப போனோன்னு கூட இவருக்கு மொழி பிரச்சனையா, இல்ல இவங்க என்ன சொன்னாலும் நம்ம மண்டைய ஆட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஓகே மண்டைய ஆட்டிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு உலக அளவுல எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாருங்க. ஒரு குடும்பம் ஒத்துமையா இருந்ததுன்னா வெளியில இருந்து வரவன் பெருசா எந்த விதமான ஒரு சேதத்தையும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், நாம என்னதான் நாரதர் வேலை பண்ண முயற்சி பண்ணாலும் இவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க, இவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால பிளவுபடுத்த முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா வந்து 27 பேரை சுட்டுட்டு போறான். அதுவும் குறிப்பாக இந்துக்களான பார்த்து சுடுறான்னா அவனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே இங்க வந்து பிளவுபட்டு இருக்கிறாங்க.
இதை பயன்படுத்தி இங்க மேலும் பிளவை ஏற்படுத்தி ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி ஒரு கொதிநிலை ஏற்படுத்தி அதுல குளிர்காயணும் தானே நினைக்கிறான். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். இவங்களுடைய தேசபக்தி எவ்வளவு கேவலமானதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கம் மீடியால கராச்சி அப்படியே டோட்டலா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய வந்து அர்னாப் கோஸ்வாமி வகைராக்கள் பரப்பிட்டு இருக்காங்கல்ல. இதுங்க என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஹைதராபாத்ல கராச்சி பேக்கரின்னு ஒரு பேக்கரி கடை இருக்கு. 1953ல ஒரு ஹிந்து, சிந்தி ஹிந்துவால, ராம்நானின்னு பேர் அவரு. அவர் பார்ட்டிஷன் சமயத்துல பாகிஸ்தான்ல கராச்சியில இருந்தவர் இந்தியாவுல வந்து ஹைதராபாத்ல செட்டில் ஆறாரு. 47ல வந்துரு 53ல அந்த கராச்சி பேக்கரின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் ரொம்ப வெற்றிகரமா நடந்திருக்கக்கூடிய பிசினஸ். ஹைதராபாத்ல கராச்சி பேக்கரி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த கராச்சி பேக்கரி வாசல்ல போய் நேத்து இந்த சங்கி கூட்டம் போராட்டம் பண்ணியிருக்கு. கராச்சின்னு நீ எப்படி பேர் வைக்கலாம்? ஒண்ணு பேரை மாத்து, இல்லைன்னா போர்டை கழட்டு அப்படின்னு அங்க போய் இதுங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுங்களோட தேசபக்தி எவ்வளவு மேலோட்டமானதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் கராச்சி பேரை வச்சுட்டான் அப்படின்னு அவன் கடையை அடிச்சு உடைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த நாட்டுக்காக முன்னணியில் நின்று போர் செய்யக்கூடிய ஒரு வீர பெண்மணிய அந்த டெரரிஸ்டோட சகோதரின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? இதத்தான் சொன்னேன். தேவைப்பட்டா தூக்கி நிறுத்துவாங்க, தேவைப்பட்டா தூக்கி பிடிப்பாங்க, தேவைப்படலைன்னா கருவேப்பிலை கொத்து மாதிரி அப்படி ஓரமா போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய தேசபக்தி. தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல மீண்டும் இங்க ஒரு வெறுப்பை விதைத்து இதுல ஓட்டு அறுவடை பண்ணணும்னு நினைக்குது இந்த கூட்டம். இதை எதிர்த்து நாம பேசினா நாம தேச துரோகி. நான் தேச துரோகியாவே இருந்துட்டு போறேன். நீங்க கொடுக்குற கேரக்டர் சர்டிபிகேட்டோ கான்டாக்ட் சர்டிபிகேட்டோ எனக்கு தேவையில்லை. ஆனா இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, உண்மையான தேச துரோகிகள் யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒரு சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத வச்சுதான் நாம வந்து சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த சமூகம் நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு பெண்மணியையும், இந்த நாட்டுக்காக உயிரை விட்ட ஒரு போராளியுடைய மனைவியையும் எவ்வளவு மோசமா நடத்துதுன்னு பாருங்க. இந்த பெண்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண பெண்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, யாரு தேச துரோகி?